பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்ம கடைசி மாதத்துக்கு வந்துட்டோம். இந்த வருஷத்தை நம்ம வந்து ஒரு நிறைவா நம்ம வந்து முடிக்கணும். அதுக்கு நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த வருடத்துக்கு நம்ம வந்து எப்பயும் போல ஆயத்தம் வேலைகளும் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நம்ம என்னென்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். முதலாவது பாத்தீங்க அப்படின்னா, நாங்க சொல்றத கூட இப்ப நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த மெசேஜ் கேட்டோ இதை ஃபாலோ பண்ணி பிரயோஜனம் கிடையாது. இது வந்து நம்ம இந்த 30 நாளுக்குள்ள நம்ம எப்படியாவது கடைப்பிடிச்சு முடிச்சிடணும். அதனால இதை நம்ம அதை செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டவரை பற்றிய அறிவு இந்த வருஷத்துல நமக்கு எவ்வளவு பெருகி இருக்கு அப்படின்றத நம்ம அமைதியா உட்காந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படி ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து நம்ம தியானிச்சு பார்க்கணும். அந்த வருஷத்துல ஆண்டவர் வந்து எனக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்காரு, அவரை பத்தி எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டோம். அதை வந்து நம்ம வந்து இது பண்ணணும். எப்படி ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க வந்து ஒவ்வொரு வருஷத்துல வந்து ஒவ்வொன்னும் லேர்ன் பண்ணுவாங்க. ஒரே இதான் லேர்ன் பண்ணாலுமே அடுத்த லெவலுக்கு அதை லேர்ன் பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம யூடியூபே நீங்க வந்து வருஷத்துல துவக்கத்துல இருந்து நீங்க இது வரைக்கும் நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா, இல்லன்னா இந்த வருஷத்துடைய மெசேஜை மட்டுமே நீங்க நல்லா கேர்ஃபுல்லா நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா, நம்ம ஒரே ஒரு விஷயத்தை பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்த்திருப்போம். அது வந்து ஆவிக்குரிய உலகத்தை பத்தி தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கோம். ஆமா. இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆகுது. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நம்ம எதை பேசிக்கா பைபிள் எப்படி வாசிக்கணும், எப்படி ஜெபம் பண்ணணும், அதை பத்தி நம்ம பாத்துருப்போம். அதுக்கு அடுத்த வருஷம் கொஞ்சம் வந்து இதா பாத்துருப்போம். கொஞ்சம் டீப்பா ஆண்டவருடைய சத்தத்தை எப்படி கேட்கறது, இந்த மாதிரி அடுத்த சித்தத்தை அறியறது, அந்த மாதிரி எல்லாம் பாத்துருப்போம். அப்புறம் மேரேஜ் கோர்ஸ் பாத்துருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய சீசன்ஸ்ல ஆண்டவர் எப்படி வழி நடத்துவாரு, ஆமா அது பாத்துருக்கோம். ஆண்டவர் எப்படி உடைப்பாரு, உருவாக்குவாரு, அதெல்லாம் பார்த்தோம். இப்ப வந்து இந்த வருஷம் நம்ம ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணது வந்து நம்ம சேனல் நீங்க ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா இந்த விஷயம் தான். இல்ல நான் இப்ப ரீசெண்டா தான் பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நீங்க நிறைய பேருடைய உபதேசம் கேட்கற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஒண்ணு கற்றுக் கொடுத்திருப்பாரு. அதை நீங்க வந்து மெடிடேட் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. என்ன நம்ம இன்னைக்கு இந்த வருஷம் போன வருஷத்தோட ஆவிக்குரிய ரீதியில நம்ம இந்த வருஷம் என்ன கத்துக்கிட்டோம், எதில் நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கறத வந்து பைபிள் அறியறது இதுல இருந்து சரி, மெசேஜ் மூலியமா சரி, உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமானாலும் சரி, எதாவது நீங்க அப்ளை பண்ணி எதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணீங்க அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் எடுத்துருங்க. ஏன்னா ஒரு சில முன்னாடி எல்லாம் ஒரு சில ஆண்டுகள்லாம் அந்த ஆண்டவர் அந்த ஒரு வருஷமே எனக்கு வந்து மன்னிப்பு பத்தி தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருப்பாரு. அப்ப அந்த வருஷ கடைசியில ஆண்டவர் இவ்வளோ மன்னிப்புல இவ்வளவு இது இருக்கா அப்படின்ற மாதிரி நான் உட்கார்ந்து வந்து தியானிச்சிருக்கேன். அந்த மாதிரி இந்த வருஷத்துல நீங்க எதை ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சில பாடங்கள் தான் நம்ம ஆழமா கத்துருக்க முடியும். எல்லாருமே உடனே பரிபூர்ணமாக முடியாது. அப்படி எப்படி என்ன ஆண்டவர் உங்களுக்கு கற்று தந்திருக்கா, தேவனை பற்றி அறிவு, தேவனை அறிகிற அறிவு உங்களுக்கு எவ்வளவு பெருகி இருக்கு, இதுதான் வந்து நம்ம முதல்ல நம்ம இதை செய்யறோம். இதை செய்யும் போதே ஒரு நிறைவு நமக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம இந்த அளவுக்கு ஆண்டவர் பத்தி இந்த வருஷத்துல தெரிஞ்சிருக்கோம், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணல அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து நமக்கு வந்து வரும். ரெண்டாவது நம்ம வந்து எதை பத்தி நம்ம தியானிக்க போறோம், எதை நம்ம நோட் பண்ண போறோம் அப்படின்னா வந்து இந்த வருஷத்துல பார்த்தோம்னா ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய போராட்டங்கள் நம்மளுக்கு வந்திருக்கும், நிறைய சத்துருக்களை நம்ம மேற்கொண்டிருப்போம். ஆண்டவர் வந்து இன்னைக்கு நம்ம நோட்ஸ் எடுக்க போறோம். என்ன அப்படின்னா, ஆண்டவர் எந்த வகையான சத்துருக்களை நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து ஆண்டவர் மேற்கொள்ள உதவி செய்தார் அப்படிங்கறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எடுக்கணும். ஒருவேளை இந்த வருஷத்துக்கு நீங்க ஆரம்பத்துல கடன்ற ஒரு பிரச்சனையில வந்து நீங்க அந்த மாதிரியான ஒரு சத்துரு போராட்டத்துல வந்து நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இந்த எண்டிங்ல ஆண்டவர் வந்து உங்களுக்கு கடனை மேற்கொள்ள செய்தார் அப்படிங்கிற ஒரு இது. இப்ப நம்ம ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். நமக்கு வந்து உபாகமம் 7 இந்த வசனம் நம்ம வந்து நிறைய டைம் நம்ம பார்த்திருப்போம். நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதியாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் எனும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து அந்த காலத்துல பார்த்தோம்னா ஜாதிகள் அவங்க துரத்துறது. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு 7 வகையான பெரிய பலத்த பிரச்சனைகள் கூட இந்த வருஷத்துல இருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட் அவுட் எடுக்கணும். ஏன்னா லிஸ்ட் அவுட் எடுத்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா ஒரு சில நேரம் ஆண்டவர் வந்து எதுவுமே செய்யல, ஆண்டவர் இந்த வருஷம் என்ன எனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு வருஷம் துவங்குச்சு ஒரு வருஷம் முடியுது, வேற ஒண்ணும் பெருசா என் லைஃப்ல டிஃபரன்ஸ் இல்லன்னு நம்ம நினைப்போம். ஆமா, ஆனா பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிபிக்கா ஒவ்வொரு ஒரு கேட்டகரி பாதுகாப்பே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர்
வந்து உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. அந்த வாக்குத்தத்தின்படி அழகா ஆண்டவர் உங்களை பாதுகாத்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஒருவேளை உங்களுக்கு கடன் இருக்கலாம், ஒரு சமாதான குறைச்சல் இருக்கலாம், ஒரு பிசாசின் போராட்டம் இருக்கலாம், ஒரு மந்தத்தின் பிடி இருக்கலாம், இல்லாட்டினா நீங்க வந்து ஏதோ ஒரு ரகசியத்தை இத்தனை நாள் நீங்க அறிஞ்சுக்காம இருந்திருக்கலாம். ஆண்டவர் வந்து இப்போ உங்களுக்கு உங்க தலைமுறைக்கு முன்னாடி உள்ள ரகசியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கலாம். அதனால நீங்க ஒரு ரூட்டை நீங்க கண்டுபிடிச்சு அதுல இருந்து விடுதலை பெறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வருடத்துல ஆண்டவர் வந்து நமக்கு வந்து சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய காரியமா இருந்தாலும் இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் செஞ்சிருப்பார். ஃபர்ஸ்ட் நம்ம அதை லிஸ்ட் அவுட் எடுக்கணும். எந்தெந்த சத்ருவா நம்ம எப்படி நம்ம மேற்கொண்டிருக்கோம், யார் நமக்கு சத்ருவா இருந்தாங்க, அவங்களை நம்ம எப்படி இந்த வருஷத்துல ஆண்டவர் மேற்கொள்ள உதவி செய்தா ஹின்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். நமக்குமே வந்து ஓகே இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஒரு மொபைல் அடிக்ஷன்ல இருந்து நீங்க வெளியே வந்திருக்கலாம், இல்ல முன்னாடி ரொம்ப நீங்க சண்டை போடுற ஒரு ஆளா இருந்திருக்கலாம். ஆனா இந்த வருஷத்துல ஆண்டவர் வந்து இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி உங்களை உணர்த்தி நீங்க அதுல இருந்து நீங்க ஒரு ஜெயம் பெற்றிருக்கலாம். இதெல்லாமே நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு நல்ல எதுக்குமே சந்தோஷப்படாம இருந்திருக்கலாம். இப்ப ஆண்டவர் வந்து சின்ன சின்ன விஷயம் சந்தோஷப்படணும் ஆண்டவர் சொல்லி தந்திருப்பாரு. சின்ன காரியமா தான் நீங்க சந்தோஷப்படுறவங்களா இப்ப மாறி இருக்கலாம். இந்த மாதிரி சொல்ல பயந்தவங்களா இருக்கலாம், இப்ப நீங்க சாட்சி சொல்ல பழக ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த மாதிரி நீங்க என்னென்ன உங்களுடைய ஆண்டவரே சொல்லிக்காரு, உன்னை விட பலத்த ஜாதி தான். நம்ம நினைச்சு பார்த்தா சில காரியங்கள் நம்ம அதை ஓவர் கம் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்ல காலையில ஏர்லி மார்னிங் நீங்க எந்திச்சு பிரேயர் பண்ண முடியாதவங்களா இருக்கலாம். ஆனா இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கான கிருபை தந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து போடாதவங்களா இருந்திருக்கலாம். ஆனா நீங்க வந்து ஒரு வேளை கூட சாப்பிடாம ஃபாஸ்டிங் என்னால இருக்க முடியாதுன்னு நினைச்சுக்கலாம். நீங்க ஒரு 2 நாளோ 3 நாளோ நீங்க தாராளமா ஃபாஸ்டிங் போட்டு இருந்திருக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்து எதை நம்ம ஓவர் கம் பண்ணிருக்கோம், எந்த சத்துருவம் நம்ம மேற்கொண்டோம்னு சொல்லி நம்ம லிஸ்ட் அவுட் எடுத்தோம்னா நல்லா இருக்கும். அடுத்து 3வது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சின்ன காரியத்துல நமக்கு சரியான ஒரு நாலேஜ் இல்லைன்னு வைங்களேன், அது மொத்த இதையும் சொதப்பிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல அப்படின்னா ஒரு சின்ன பாவம் நம்ம மொத்த லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிரும், நம்ம மொத்த பரிசுத்தையும் ஸ்பாயில் பண்ணிரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கலாத்தியர் 5:9 இருக்கு, புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். நிறைய பேர் வந்து இந்த வசனத்தை வந்து அதை பெரிய வந்து இதா ஒரு சின்ன இது விஷயம் தானே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதாவது எல்லா நேரமே வந்து ஆண்டோட்ட ஆலோசனை கேட்டு கேட்டு இது பண்ணுவாங்க. ட்ரெஸ் எடுக்க கூட வந்து ஆண்டோட்ட கேட்டு ஆண்டோரே போவா வேணாமான்னு கேட்டு போவாங்க. எல்லாமே கரெக்டா பண்ணிருப்பாங்க. கடைசியில ஒரு சின்ன ஆலோசனை மனிதருடைய சத்தத்துக்கு இடம் கொடுத்துருவாங்க. பாத்தீங்கன்னா அதுதான் அவங்க லைஃப்ல பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக்கா வந்து மாறிடும். அதுக்கப்புறம் எப்படி சொல்றது, அதை கரெக்ட் பண்ணி அடுத்த இதுக்கு வர்றதுக்குள்ளேயே அவங்க பெரிய பாடுபட வேண்டியதா இருக்கும். அந்த கொஞ்சம் புளிக்கிறது தான் அது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்பு பண்ணிரும். அதனால எல்லாருமே ரொம்ப இந்த விஷயத்துல இந்த வருஷத்துல என் வாழ்க்கையில எது அந்த புளிப்பா இருக்கு, நான் என்ன இன்னும் விடணும் அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பா எதனால நான் இப்ப வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், அந்த மிஸ்டேக்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ண நமக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இப்ப என்னைய பொறுத்தவரைக்கும் சத்தியங்கள் கூட நம்ம கேட்ட, இப்ப நீங்க வந்துட்டீங்க ரட்சிக்கப்பட்டு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வந்துட்டீங்க, நிறைய சத்தியங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. முன்னாடி கேட்ட ஏதாவது பழைய சத்தியங்கள் கூட நம்ம லைஃப்ல வந்து ஒரு ஓரத்துல இருந்து டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா அதை கூட நம்ம கலைஞ்சு போடுறது ரொம்ப நல்லது. எப்படி வந்து கழுகு வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப எப்படி அதனுடைய ரெக்கையை ஃபுல்லா அது வலி வேதனையா தான் இருக்கும், ஆனா வந்து அதை வந்து அதையும் பொருட்படுத்திதான் அது வந்து கலைஞ்சு போடுது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, பொதுவா வந்து இப்ப சுவிசேஷ சொல்லி ஏசப்பாக்குள்ள கொண்டு வர்றப்ப ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து என்னன்னா, நம்ம வந்து எப்படியாவது நம்ம நல்ல எண்ணத்தோட தான் பண்ணியிருப்போம், எப்படியாவது நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ள நம்ம அநேகரை கொண்டு வரணும், ஏசப்பாவை வந்து அநேகர்கிட்ட சொல்லணுன்றதுக்காக வெறும் மிராக்களை மட்டுமே சொல்லியிருப்போம். நீ வந்தேன்னா உனக்கு நோய் குணமாயிரும், நீ வந்தேன்னா ஆசீர்வாதம் வந்துடும், நீ வந்தா பணம் வந்துடும், இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவங்க மைண்ட்ல வந்து பயங்கரமா விதைச்சிருப்போம். இப்ப உங்க மைண்ட்லயே பல பேர் விதைச்சு நீங்க வந்து வந்திருக்கலாம். இப்ப கிறிஸ்தவத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு அது மட்டுமே மைண்ட்ல வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஹோல்டா ஒரு பெரிய அரண் மாதிரி வந்துருது. அப்ப ஆண்டவர் வந்து ஒவ்வொரு அற்புதம் நடக்கல அப்படின்னாலும் ஆண்டவர் அவங்க தூஷிக்கிற லெவலுக்கு வந்துடுறாங்க. எதுக்கா நான் வந்தேன், இதுக்கு அதே பரவாயில்லன்னு. உண்மையா நான் சொல்றேன், நீங்க வெறும் பொண்ணு பொருள் உலக பிரகாரத்தை மட்டும் நீங்க நாடி வந்திருந்தீங்கன்னா எல்லா ரிலீஜியனுமே அது கொடுக்குது. நீங்க அதனாலதான் இன்னைக்கு இந்த ஒரே கான்செப்ட்னால நிறைய பேர் வரமாட்டாங்க. நம்ம பணம் ஏசு தராதுன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, பணம் எனக்கும் அந்த கடவுள் தருதே அப்படின்னு சொல்லுவாங்க. பாதுகாப்பு தரணும்னா எனக்கு என் கடவுள் என்னை துணைன்னு எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அவங்க பாதுகாப்புக்கு அந்த தெய்வத்தை நம்புறாங்க. அப்ப நம்ம மெய்யான தேவன் இவர் தான். அவங்க எல்லாம் விழுந்து போன தேவ தூதர்கள். அதாவது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே நம்ம சொல்லாட்டாலும் கொஞ்சம் அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அதை சொல்லணும். இப்ப இன்னைக்கு நீங்களும் அப்படிதான், ஒருவேளை 5 வருஷம் 6 வருஷம் நீங்க ரசிக்கப்பட்டு வந்துட்டீங்க, இன்னும் உங்க மைண்ட்ல அந்த சத்தியங்கள் அப்படியே ஆழமா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்றேன், அது வந்து ஒரு புளித்த மாவு. அது வந்து தயவு செஞ்சு அதை எடுத்து போட்டுருங்க.
அது வந்து ஒரு உங்களை உள்ள கொண்டு வரதுக்காக ஒரு சில பேர் அந்த சத்தியங்களை சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. இப்பயும் நீங்க உட்காந்துட்டு நான் அற்புதம் செஞ்சாதான் இயேசுக்குள்ள இருப்பேன், அற்புதம் செஞ்சாதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவேன் அப்படின்னா நீங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகலன்னு அர்த்தம். உங்க மைண்ட்ல நீங்க நிறைய சத்தியங்களை வெளியே தூக்கி போட வேண்டியது நிறைய இருக்கு. உண்மையா தான் சொல்றேன். ஏன்னா நிறைய அந்த பாரம்பரியமான ஒரு இது இல்லைன்னா இது வந்து புதுசா உள்ளவங்களுக்கு கூட. ஆனா கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்க நிறைய பேர் வந்து இன்னுமே அந்த பாரம்பரியமான ஆரம்பத்துல உள்ள அந்த அந்த ஒரு கொள்கையை வச்சிருப்பாங்க. இது தலைமுறை தலைமுறையாவே வருது. ஆனா ஆண்டவர் நிறைய டைம் வெளிப்படுத்திருப்பாரு. ஆனாலும் இவங்களால வெளியே வர முடியாது. அது தவறு. இது வந்து என்னுடைய புளித்த மாவு, இது என் டோட்டல் லைஃபே ஸ்பாயில் பண்ணிரும் தெரியும், நல்லாவே தெரியும். தெரிஞ்சுமே நிறைய பேர் வச்சிருப்பாங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. அதை நம்ம மொத்த வாழ்க்கையுமே எடுத்துட்டு போயிரும். அதனால உலகத்தோட ஒன்றி வாழலாம் நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் நீங்க வளர வளர அதெல்லாம் கழிச்சு விடுங்க. நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும். அப்படி நோட் போட்டு எழுதுங்க. நம்ம என்ன என் லைஃப்ல புளித்த மாவா இருக்கு, பழைய சத்தியங்கள் என்ன தேவையில்லா சத்தியம் இருக்கு, இல்ல நான் இதை எடுத்து போடணும், இந்த மைண்ட் செட்டை எடுத்து போடணும், இந்த சத்தியம் வந்து என்னை யாரோ வந்து ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி பண்ணி ரொம்ப இது பண்ணிட்டாங்க, நான் ஒரு ராங்கான ரூட்ல போறேன், இப்ப எனக்கு எது நல்லது தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரு சில நேரம் சொசைட்டிக்காக என் பேரண்ட்ஸ்க்காக ஒரு சில நிறைய பேர் சொல்ற காரணம் வந்து எனக்கு தெரிஞ்சு இருந்தாலும் என் குடும்பத்துக்காக நான் இப்படி இருக்கேன், அந்த மாதிரியும் நிறைய பேர் வந்து அந்த இந்த இதுல இருப்பாங்க, இந்த கேட்டகரியில. தயவு செய்து நீங்க அதுல இருந்து வெளியே வந்தா மட்டும்தான் அதனுடைய ஆசீர்வாதத்தை வந்து நம்ம பெற முடியும். இப்ப நம்ம பார்த்தோம் இந்த வருஷத்துல நம்ம வந்து இப்ப இந்த 30 நாள் நம்ம என்ன வந்து நம்ம எழுதணும் அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு வருஷத்துக்குமே ஆண்டவர் வந்து ஒவ்வொரு பிளான் வச்சிருப்பாரு. அவருடைய பிளான் வந்து வித்தியாசமா இருக்கும். சொல்ல போனா ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு பிளான் இருக்கும், ஒவ்வொரு தேசத்துக்கு ஒரு பிளான் இருக்கும், ஒரு சபைக்கு ஒரு பிளான் இருக்கும், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே ஆண்டவர் வந்து டிஃப்ரெண்ட் பிளான், டிஃப்ரெண்டான ஒரு இதுலதான் அவர் வந்து வருவார். அதே மாதிரிதான் வந்து அடுத்த வருஷமும் நீங்க நல்லா நினைச்சுக்கணும். எப்படி நினைச்சுக்கணும் அப்படின்னா இதே மாதிரி இதே கோல் இதே லெவல்ல தான் நான் அடுத்த வருஷமும் நான் இருக்கணும் அப்படிங்கிற நல்ல அந்த மென்டாலிட்டியில நம்ம இருக்கக்கூடாது. ஒரு டைம் ஆண்டவர் வந்து ஒரு விஷன்ல எங்களுக்கு வந்து வெளிப்படுத்தினார். நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா வந்து நாங்க லைஃப்ல வந்து கிட்டத்தட்ட வந்து கேம் ரூம் மாதிரி இருக்கு. இதெல்லாம் நல்லா கேம் விளையாடுறவங்களுக்கு வந்து ஓரளவு நல்லா தெரியும். ஒரு கேம் ரூமா இருக்கு. அந்த கேம் ரூம்ல ஒரு 12 ரூமோ 13 ரூமோ வந்து இருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாங்க 4வது ரூமோ 4வது ரூமோ இது வரைக்கும் நாங்க ஓபன் பண்ணி அந்த டோரை ஓபன் பண்ணி நாங்க உள்ள போய் அந்த கேம் விளையாண்டுட்டு வந்துட்டோம். இது வந்து எப்படி அப்படின்னா ஒரு கேமை நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம விளையாண்டா மட்டும் தான் அடுத்த கேம் வந்து அடுத்த லெவல் நம்ம போக முடியும். இப்ப ஃபர்ஸ்ட் டோர் நம்ம ஓபன் பண்ணி அது சக்சஸ்ஃபுல்லா நம்மளால அதை இது பண்ணா மட்டும்தான் செகண்ட் 2ஆம் நம்பர்னு போட்டிருக்க அந்த டோரை வந்து நம்மளால ஓபன் பண்ண முடியும். இதே மாதிரிதான் ஒவ்வொரு கேமுமே கிட்டத்தட்ட நாங்க வந்து அப்ப இருந்த வருஷத்துல நாங்க 4வதுலயும் 5வதுலயும் இருந்தோம். அப்ப ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு இது வந்து இப்பதான் இந்த லெவல்ல இருக்க, இது ஒவ்வொரு லெவல் போகும்போதும் கிட்டத்தட்ட 12 13 இருந்துச்சு. ஒவ்வொரு லெவல் போகும்போதும் அதனுடைய ஆசீர்வாதங்கள் வந்து வேற லெவல்ல இருக்கும். இப்ப நம்ம யூஸ்வலா நம்ம போன்ல கேம் விளையாடுறோம்னு பாத்தீங்களா, ஒவ்வொரு லெவல் போகும்போதும் அதுக்கேத்ததான் அந்த ரிவார்ட்ஸ் இருக்கும், ஆனா அதுக்கேத்ததான் அந்த டஃப்னஸ், அதுக்கேத்ததான் இருக்கும். நம்ம இந்த கேம்ல நம்ம எப்படி இது பண்ண போறோம், நிறைய கத்துருப்போம். பழசுல இருந்து ஒரு சில ட்ரிக்ஸ் கூட கத்துருப்போம். அதை கூட நம்ம இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா எல்லாமே ஹோல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாமே நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாமே பழசு மாதிரியே இருக்காது. கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். இல்லாட்டினா வந்து ஒரு சில இது வந்து நமக்கு ஈஸியா இருக்கும், ஒரு சில வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுற மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். இதே மாதிரிதான் ஆண்டவர் வெளிப்படுத்தினா. அதுக்கப்புறம் தான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பிளான் வச்சிருக்காரு. முக்கியமா ஒவ்வொரு இயருக்கும் ஆண்டவர் வந்து டிஃப்ரெண்ட் பிளான் வச்சிருக்காருன்னு. அதனால நீங்களும் இப்ப நினைச்சுக்கலாம், நீங்க வந்து இதே மாதிரி தான்ப்பா ஏன் இருக்கணும் ஆண்டவர்கிட்ட இப்பயே கூட நீங்க கேளுங்க, ஆண்டவரே நெக்ஸ்ட் இயர்ல என்னுடைய டிஃப்ரெண்டான கேம் லெவல் என்ன, நான் அடுத்த லெவல் நான் எப்படி போகணும், இப்போ நான் ஒரு லெவல் முடிச்சிருக்கேன், இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டோர்லயே கூட நீங்க இருக்கலாம், செகண்ட் டோருக்கு நம்ம போக முயற்சி பண்ணலாம். ஏன்னா அடுத்த லெவல் போனாதான் அடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம வாங்க முடியும். நம்ம அடுத்த வருஷம் பெரிய பெரிய கோல் வச்சிருப்போம். இப்ப ஜென்ரலாவே நம்ம பாத்துக்கலாம், இப்ப எனக்கு வந்து திருமணம் ஆகணும், இல்லைன்னா நல்ல பெரிய ஜாப் கிடைக்கணும், இல்லைன்னா நல்ல இதாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பெரிய கோல் வச்சிருப்போம். ஆனா பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆசீர்வாதங்களும் பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கும். ஆனா அதுக்கேத்த அந்த லெவலுக்கு நம்மளும் போகணும். அடுத்த செகண்ட் டோர்ல ஆண்டவர் வச்சிருந்தாங்கன்னா அந்த 2வது டோருக்காச்சும் நம்ம போகணும். முதல் டோர்லயே நின்னுட்டே நம்ம தொங்கிட்டே இருக்க கூடாது. அப்படி போனா மட்டும்தான் அந்த 2வது டோருக்குள்ள நம்ம போனா மட்டும்தான் அந்த 2வது பிளான் அவருடைய பிளானுக்குள்ள போனா மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும். இங்க முன்னாடியே நின்னுட்டே ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் தாங்க கேட்டா கிடைக்காது. ஆண்டவர் வந்து அந்த ரூட் கரெக்டா போட்டிருக்கா. இப்ப இருந்து நீங்க ப்ரேயர் பண்ண ஆரம்பிங்க. ஒருவேளை அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையா இருக்கலாம், இல்லைன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுன்னு மட்டும் இல்ல, நிறைய அடுத்த வருஷம் நீங்க ஒரு வீடு கூட கட்டலாம், நீங்க பிளான் வச்சிருக்கலாம். எல்லாமே அவருடைய பிளான்ல இருக்கா, ஆண்டவரே உங்களுடைய பிளான்ல இருக்கா, இல்லாட்டினா என்னுடைய நெக்ஸ்ட் லெவல்ல இது இருக்கா, இருந்துச்சுன்னா
நீங்க எனக்கு வந்து இப்பவே நீங்க எனக்கு ஆயத்தப்படுத்துங்க, என்னையும் ஆயத்தப்படுத்துங்க, என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்றதுக்கு எந்த தடையும் வந்துடக்கூடாதுன்னு இப்பவே நம்ம ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா வந்து பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப நாங்க 2017ல வந்து ஊழியத்தை ஆரம்பிச்சோம். இப்ப வந்து இந்த வருஷம் முடிஞ்சா 8 வருஷம் முடியுது. ஆனா அப்ப அந்த 2017ல நாங்க ஆண்டவர் கொடுத்த பிளான் வந்து வேற, 2018ல வேற, 19ல வேற, இப்படி ஒவ்வொன்றுமே நாங்க ஒண்ணு அன்லாக் பண்ணி தான் வந்து இந்த வருஷத்துல டோட்டலி வந்து அது வேறதான். அதான இப்ப நீங்க வந்து எங்க கிட்ட வந்து அடுத்த வருஷம் உங்க பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கே தெரியாது. அதனால நாங்க வந்து எப்பயுமே அந்த டிசம்பர் ஜனவரி வந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஃபுல்லா நாங்க இருப்போம். இருந்து ஆண்டவரே உங்களுடைய அடுத்த வருஷ பிளானை வந்து எங்களுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துலதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இவங்களாவே முன்னாடியே ஒரு பிளான் போட்டுவாங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. அவர் சமூகத்துல நீங்க உட்காரும் போது நிச்சயமா நீங்க வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. ஒரு வசனம் வாசிக்கலாம், பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அதாவது எப்பயுமே நம்ம வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு 1008 அதாவது மனுஷனுடைய இருதயத்தின் யோசனைகள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனை நிலை நிற்கும். நமக்கு 1000 ஐடியாஸ் வரும். சரி, நம்ம அடுத்த வருஷம் இப்படி பண்ணணும், அப்படி வரும், இப்படி வரணும். ஆனா கர்த்தருடைய யோசனை தான் நிலை நிற்கும். அதனால கிறிஸ்து இயேசுவுல சிந்தை நமக்கு வேணும். அதை நம்ம வந்து கேட்கணும். ஆண்டவரே உங்க சிந்தை எனக்கு வேணும், நீங்க யோசிக்கிற பிரகாரம் நான் யோசிக்கணும். ஏன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உன் வழி என் வழி அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அப்ப நம்ம அவருடைய நினைவுக்குள்ள போகணும், அவருடைய தாட்குள்ள போகணும். அவர் என்ன யோசிக்கிறாரு என்னை பத்தி, என் குடும்பத்தை பத்தி என்ன யோசிக்கிறாரு, இந்த விஷயத்தை என்ன யோசிக்கிறார், அவர் என்ன யோசிக்கிறார், கிறிஸ்துவனுடைய சிந்தை இதை பத்தி எப்படி இருக்கு அப்படின்ற எண்ணத்துக்கு நம்ம என்னைக்கு போறோமோ அன்னைக்கு அந்த இயர் பாத்துக்கோங்க, 1000 பிரச்சனை வந்தாலும் அந்த இயரை வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு திருப்தியா முடிக்க ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதே மாதிரி அடுத்த வருஷம் நம்ம போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட் அனாயிண்டிங், அந்த ஆயில் வந்து நமக்கு மாறி இருக்கும். அந்த எண்ணெய் அபிஷேக தைலம் வந்து அடுத்த வருஷத்துக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டா அது அடுத்த லெவல்ல வந்து வந்திருக்கணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே ஏன்னா அடுத்த லெவல் அனாயிண்டிங் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஜெபிக்கணும். அடுத்து 3வது பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாருமே நம்ம எப்பயுமே பண்ற ஒரு விஷயம் தான், புதுசானது கிடையாது. அடுத்த வருஷம் வாக்குத்தத்தத்துக்காக நம்ம சபைக்கான வாக்குத்தத்தமா இருக்கலாம், நம்ம குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் வாக்குத்தத்தமா இருக்கலாம், அதுக்காக நம்ம நல்லா வந்து போராடி வந்து ஜெபிக்கணும். ஏன்னா வாக்குத்தத்தத்தை உண்மையுள்ளவர், அவர் அப்படியே நிறைவேற்ற வல்லவர். ஏன்னா இதை நிறைய பேர் நம்புறீங்களோ நம்பலையோ, இல்லைன்னா நிறைய பேர் இது வந்து ஒரு பாரம்பரியமா இருக்கே அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அந்த வருஷத்துக்கு ஆண்டவர் வந்து உங்களுக்கு என்ன வார்த்தை கொடு, இதெல்லாம் வந்து டைரக்டா ஆண்டவர் நம்மகிட்டே பேசுற மாதிரி. அவர் என்கிட்ட பேசுறாரு, அவர் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்காருங்கிற ஒரு நம்பிக்கையோட, சும்மா இது ஒரு அட்டையாவோ இல்ல இது ஒரு பாரம்பரியமா வருஷம் வருஷம் ஒண்ணு கொடுக்குறாங்களே, மாசம் மாசம் ஒண்ணு சொல்றாங்களே, வருஷத்துக்குன்னு ஒண்ணு சொல்றாங்களே அப்படின்னு பார்க்காம, அவர் என்ன என்கிட்ட இப்ப பேச வர்றாருப்பா இண்டிவிஜுவலா, என் குடும்பத்துக்கு என்ன கொடுக்க வர்றாரு, இல்லைன்னா என் சபைக்கு ஆண்டவர் இந்த வருஷம் என்ன வாக்குத்தத்தத்தை தர வர்றாரு அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட நம்ம வந்து போகும்போதுதான் அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்கும். நீங்க ஆரம்பத்திலேயே வந்து ஒரு இதா போனீங்கன்னு வைங்களா, அதனுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் ஏதோ ஒண்ணு இது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அப்படியேதான் இருக்கும். ஏன்னா மாறுபாடுலனுக்கு ஆண்டவர் மாறுபடுகிறவர் தான் தோன்றுவார். நம்ம வந்து அந்த வாக்குத்தத்தத்தை மாறுபாடா நம்ம நினைச்சோம்னு வைங்களேன், அப்ப நமக்கு ஆண்டவர் மாறுபடுகிறவரா தான் தோன்றுவார். அதனால தயவு செஞ்சு வாக்குத்தத்தத்தை அற்பமா நினைக்காதீங்க. ஏன்னா யார் யாரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். வார்த்தையை அப்படியே உட்கொண்டு சாப்பிட்டு வரவங்களுக்கு தான் அந்த வாக்குத்தத்தோட நம்மளுடைய போஜனமா அதை நம்ம நினைக்கணும். நம்மளுடைய போஜனமா அவருடைய வார்த்தை கட்டளையா நிக்குது, அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துல வந்து நம்ம அதை நல்லா தெரிஞ்சு வச்சோம். நம்ம கண்ணு முன்னாடி பெரிய ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு, அது எப்படியாவது நம்ம அச்சீவ் பண்ணணும், அதை நம்ம போராடி நம்ம எடுத்துக்கணும். ஆர்டர் தாரையும் தந்துட்டாரு, நம்ம அதை சுதந்திரிக்கணும். அதாவது ஒரு சில பேர் எப்படி நினைக்காங்க அப்படின்னா, இது வந்து சும்மா அந்த ஜோசியம் பாக்குற கணிப்பு மாதிரி, இந்த அடுத்த 10 வருட கணிப்பு உங்களுக்கு இதோ அப்படின்னு சொல்லி வருவாங்க, அந்த மாதிரி நினைக்காங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது. பிசாசு வந்து ஆண்டவர் என்ன, நீங்க நல்லா நினைச்சுக்கோங்க, ஒரு உலகத்துல ஒரு இது இருக்குன்றதுக்காக நம்ம செய்யக்கூடாதுன்றதுதான் இவங்க நிறைய ஜோசியம் பாக்குற மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது வாக்குத்தத்தெல்லாம் அடுத்த வருஷம் உனக்கு இப்படிதான் இருக்கும், இப்படிதான் நல்ல நேரம், ஆக்சுவலி அது கிடையாது. ஆண்டவர் பண்ணதா அவன் அப்படி காப்பி அடிச்சுட்டான், கொஞ்சம் ஆல்டர் பண்ணி காப்பி அடிப்பான். நீங்க என்ன எதுனாலும் சரி ஆண்டவர் பண்ணதை அப்படியே காப்பி அடிச்சு அவன் பண்ணுவான். நம்ம ஆண்டவர் வாக்குத்தத்தம்னு சொன்னதைதான் அவன் அப்படியே கொஞ்சம் இது பண்ணி, உனக்கு நான் நல்ல நாள் இது கெட்ட நாள் நான் சொல்றேன், உனக்கு ஜோதிடம் நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி வந்து இது பண்ணிட்டான். மற்றபடி நம்ம அவங்கள பார்த்து செய்யல, அவன் தான் நம்மளை பத்தி செஞ்சிருக்கான், அவ்வளவுதான். அதனால நீங்க வந்து ஆண்டவருடைய வார்த்தை வாக்குத்தத்தம், இந்த வேதத்துல உள்ள வசனங்கள், இது எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து அற்பமா நினைச்சிடாதீங்க. அதுக்கு அது ஒரு எக்ஸைட்மெண்டோட, ஒரு ஆர்வத்தோட, அதனுடைய ப்ரிப்பரேஷனோட நீங்க போங்க. நிச்சயமா அந்த வார்த்தை வந்து உங்களுடைய வாழ்க்கையில
அப்படியே ஜீவன் உள்ளதா இருந்து கிரியை செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம். இதுல நம்ம 2 காரியங்கள் பார்த்தோம். இந்த வருஷத்திலேயே நம்ம செய்ய வேண்டியதான ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம். அடுத்த வருஷத்துக்கு எப்படி ஆயத்தமாகணும் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே இந்த ஒரு காரியத்தை நம்ம கரெக்டா இருந்தோம் அப்படின்னா அடுத்த வருகிற வருஷமும் சரி இந்த வருஷமும் நம்ம நிறைவாகவும் அது ஒரு ஆசீர்வாதமான துவங்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இந்த வீடியோ அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.